ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். க்ரோசரி ஷாப்பிங் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்கோ போக போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம லாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஏஷியன் மார்க்கெட் போக போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வால்மார்ட்க்கு போக போகிறோம். ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரே அந்த 3 ஷாப்ஸுமே ஒரே ஸ்ட்ரெச்லேயே வந்து நம்ம முடிச்சிடலாம். காஸ்கோ பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்து 8:30 வரைக்கும் தான் இருக்கும். பட் வீக்கெண்டில் போயிட்டோம் அப்படின்னா வந்து ஈவினிங் 6 PM க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. காஸ்கோக்குள்ளே போகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வேணும். இந்த மெம்பர்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸாக $60 இல்லைனா பெரிய கார்டு எடுத்தோன்னா வந்து $120 சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு தான் இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருந்தும் நம்ம கூட போகிறோம் அப்படின்னா ஓகே, அவர் கார்டை வச்சு போய்க்கலாம். பட் தனித்தனியாக வரோன்னாலே தனித்தனி மெம்பர்ஷிப் கார்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண அப்புறம் தான் இப்போ உள்ளேயே அனுப்புகிறாங்க. காஸ்கோ பற்றி பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து கிளம்பி இங்கே அவங்கள பார்க்க வராங்க அப்படின்னாலே எல்லா சாக்லேட் ஐட்டம்ஸும் இங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பல்க்கு குவான்டிட்டியில் வந்து வாங்கிக்கலாம். காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா மற்ற ஷாப்ஸோடு கம்பேர் பண்ணுறச்ச ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 0.97 அப்படின்னு முடியும். அதாவது இதுக்கு முன்னாடி அது வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்திருந்தாலும் அதை கிளியர் பண்ணி இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 4.97 அப்படி 97 முடிகிற டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிளியரன்ஸ் ஐட்டம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். முன்னாடி அந்த ரேட்டுக்கு அதை விற்றுருக்க மாட்டாங்க. நாங்கள் காஸ்கோக்கு மெயினாக எதுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் இங்கே ஆர்கானிக் கிடைக்கும். ஸோ அது வாங்கிப்போம். அப்புறம் ஏடுவில் வந்து ஆர்கானிக் மில்க் கிடைக்கும், கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிப்போம். அமுல் மில்க்கும் இப்போ கிடைக்குது $3. ஸோ அது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ அது வாங்குவோம். அப்புறமா பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து கோபி பன்னீர் சொல்லிட்டு $10 இல்லை $9.57 அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. கிர்க்லாண்டோட ஷ்ரிம்ப் வந்து வாங்குவோம். ஃப்ரோசன் ஏரியாவில் இருக்கும். அது டெய்ல் ஆஃப் வாங்கினோம் அப்படின்னா சோடியமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வாங்கிக்கிறோம் ஃப்ரோசன் ஐட்டமில். அப்புறமா பார்த்திங்கன்னா பட்டர் நாங்கள் இங்கே சீப்பராக இருக்குது. ஸோ அது வாங்குவோம். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஹோல் கிரெயின்லலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது வாங்குகிறோம். சியா சீட்ஸ் வாங்கிப்போம். நட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே சீப்பராக இருக்குது. ஸோ அது வாங்கிப்போம். மஷ்ரூம் வாங்கிப்போம். சால்ட்டு, சுகர், ஹனி, அப்புறமா பானிபூரி கூட இப்போ விற்கிறாங்கங்கிறதுனால அது ஃபுல் பேக் 3 பேக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அது இப்போ வாங்குகிறோம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் பாட்ஸு கேஸ்கேட் தான் பெஸ்ட்டு. நான் ஃபினிஷ் ஒன் டைம் வாங்கினேன். பட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு கேஸ்கேடே வாங்கிட்டேன். அப்புறமா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நாங்கள் இங்கே வாங்குவோம். இதெல்லாம் தவிர பார்த்திங்கன்னா ஷூஸு, க்ளோத்ஸு, ஜாக்கெட்ஸு, டிவி, எலக்ட்ரானிக்ஸு, டாய்ஸுன்ட்டு அடிக்கிட்டே போகலாம். ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இருக்கும், பாத்ரூம் டிஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் டவல்ஸும் பல்காகவே இங்கே இருக்கும். தண்ணியில் ஆரம்பித்து இருக்கிற வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும். அப்புறமா கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் சேஃப் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நட் ஃப்ரீ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க இல்லையா சில ஸ்கூல்ஸில்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். ப்ரொடியூஸ்ன்ற ஏரியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிலாம் இருக்கும். வெளியில் கம்பேர் பண்ணுறச்ச இங்கே வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் ஐட்டம் ப்ரெட்டு தான், பிரியாஷ் ப்ரெட். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே கம்மியாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், பார்ட்டி ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுறோம், பர்த்டே பார்ட்டிஸ் எது வேணாலும் இருந்தாலும் இங்கே வந்து அந்த பிளேட்ஸ், அப்புறமா வந்து ஸ்பூன்ஸ் இதெல்லாமே பல்காகவே வாங்கிடலாம். இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி காஸ்கோலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்காக நிறைய ஐட்டம்ஸ், இந்தியன் ஐட்டம்ஸ் இங்கே ரொம்ப சேல் பண்ணுறாங்க. பாஸ்மதி ரைஸ் இங்கே கிடைக்குது. நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு, தூர் தால், உரத் தால் எல்லாமே வந்து இங்கே இந்த பல்காகவே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வாங்குகிற ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. காஸ்கோ மெம்பர்ஷிப் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ பிளாட்டினம் கார்டாக இருந்துச்சுன்னா 2% வந்து ரிவார்டாக நம்மளுக்கு வந்து வீட்டுக்கே செக் வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து சாம்பிளுக்காக அங்கங்கே ஸ்டால் மாதிரி போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேக்கெட்டே வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அது எந்த ரேக்கில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். முக்கியமாக காஸ்கோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் அப்கமிங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியுமே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஏதாவது பிடிச்சிருக்கு அந்த டெக்கர் ஐட்டம்ஸ்னால் கூட நம்ம வாங்கிக்கலாம். கேம்பிங், அதுக்கப்புறமா ட்ரெக்கிங், அந்த மாதிரி எந்தாவது வெளியில் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே கூட இங்கே இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட்கோக்கு ஒன் டைம் ஷாப் போனோம் அப்படின்னா $100 to $200 வரும். ரெகுலர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $100 முடிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் போகும். இதில் ஒரு இந்தியன் வெஜிடபிள் கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து லாட்டே ஏஷியன் சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து தான் நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே வாங்க போகிறோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 9 AM ஓப்பன் ஆகும், நைட்டு வந்து 10 PM க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காஸ்ட்கோ 6க்கு மூடுறதால அங்கே முடிச்ச கையோடு வந்து நம்ம லாட்டேக்கு வந்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷ், சைனீஸ், இந்தியன், ஜாப்பனீஸ், இந்தோனேஷியன், கொரியன், மலேசியன், பாகிஸ்தானி, ஃபிலிப்பைன்ஸ்னு எல்லா ஊர் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் அந்த இந்தியா செக்ஷனுக்குள்ளே தனியாகவே பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற காஃபி தூள்லேருந்து கடுகுலேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு செக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பர்டிகுலர் செக்ஷனுக்கு மட்டும் போயிட்டு கூட நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான நிறைய வெஜிடபிள்ஸ் சைனீஸ், தாய்லாந்து பீப்புளெலாம் யூஸ் பண்ணுறது வந்து இங்கே நிறையா பார்க்க முடியும். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா காஸ்ட்கோ மாதிரி மெம்பர்ஷிப்லாம் தேவையில்லை, யார் வேணாலும் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெட் ஆனியன் பேக்ஸ் வாங்கிப்போம். அப்புறம் வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறமா பாவக்காய், பொடலங்காய், எல்லா வகையான காய்கறியுமே இருக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து இந்தியன் ஷாப்பை விட இங்கே கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு வாங்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜாக் ஃப்ரூட் இங்கே கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் செக்ஷனில். அப்புறம் கோவா இருக்கும். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம ஊரில் இருக்கோம் இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, அது ஒயிட் கலரில் இருக்கும்ல உள்ள. ஸோ இங்கேயுமே வந்து அந்த கிழங்கு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு இருக்கும். ஸோ அது வாங்கிக்கலாம். அப்புறம் லைவ் செக்ஷனுக்கு போனீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து லைவாகவே இருக்கும். திலாப்பியா ஃபில்லட்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து லாப்ஸ்டர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் நிறையா. நாங்கள் பர்டிகுலராக வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாறை ஃபிஷ்ஷு. இது வந்து குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. கிட்ஸு நாங்களுமே லைக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இங்கே வந்து நிறையா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கவரில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கட்டிங் செக்ஷனில் வந்து இதை கட் பண்ணி நம்ம என்ன சைஸில் சொல்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணிட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே குக் பண்ணலாம், இல்லை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வீக்கில் கூட குக் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா லைவாகவே கிராப் இருக்கும். அதுனா பயங்கர ஆக்டிவாகவே இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கிராப் இங்கே அவங்க க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசரில் போட்டு அதை கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி சமைக்கிற மாதிரி இருக்கும். ஏஷியன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா சீ ஃபுட்டுமே இங்கே கிடச்சிரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலில் குக் பண்ணுறச்ச மட்டும்தான் அதை பார்த்துருக்கேன். இந்தியன் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸு, பருப்பு வகைங்க எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பயறு வகைங்க எல்லாமே கிடைக்கும். எண்ணெய் கோல்டு வின்னரில் ஆரம்பித்து பீனட் ஆயிலு, அதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலு, மருதாணி, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இந்தியாவில் விற்கிறாங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இந்த கடையில் கிடச்சிரும். ஃப்ரோசன் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃப்ரோசன் பரோட்டா, சப்பாத்தி, சமோசா எல்லா ஐட்டம்ஸுமே பேக் பண்ணி ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்கும். யாரெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து வாடிலால் சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் வந்து நான் இந்த கடையில் பார்த்ததில்ல. நான் முருங்கைக்காய் ரொம்ப ரேர் தான் இங்கே நான் மோஸ்ட்லி பார்த்ததில்ல. இந்தியன் ஸ்டோரில் மேபி கிடைக்கலாம். ஸோ அந்த முருங்கைக்காய் அந்த ஃப்ரோசன் செக்ஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்கும்ல, மேரி பிஸ்கெட், என்னென்ன பிராண்டில் பிஸ்கெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே கிடச்சிரும். சிப்ஸுங்க, முறுக்கு, அப்புறம் மிக்சர். ஸோ மோஸ்ட்லி இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த கடையில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய டைப் ஆஃப் கீரை வகைங்க இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எனக்கு தெரியும். அது தவிர ஸ்பினாச் இருக்கிறது தெரியும். அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வெரைட்டிஸில் வந்து கீரை மட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக $100 டச் பண்ணிவிடும். ஏன்னா இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட இருக்கும், வாழைத்தண்டு கூட இருக்கும். அப்புறமா வந்து இட்லி அரிசி, கோதுமை மாவு, அப்புறம் மைதா மாவு, உப்பு, சர்க்கரை எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம அங்கே ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஸோ பில்லுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். பில் ரேட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம போக போகிற ஷாப் பார்த்திங்கன்னா
ஸோ வால்மார்ட் பற்றி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வால்மார்ட்காக ஒர்க் பண்ணுறாங்க, இந்தியன் எம்ப்ளாயீஸ். வால்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மார்னிங் ஓப்பன் ஆகும். நைட்டு வந்து 11 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வீக்கெண்டில் லாஸ்ட்டு ஷாப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோசரி, க்ளோத்திங், எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லா ஐட்டம்ஸ், காஸ்ட்கோவில் இருக்க மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். ஸ்கூல் சப்ளைஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வாங்க சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ரொம்ப சீப்பராகவே இருக்கும். மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும், மெடிசன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நாங்கள் இங்கே மெயினாக வரது பார்த்திங்கன்னா டொமேட்டோ, அவகாடோ, குக்கும்பர், அப்புறம் பிரியாஷ் பிரெட் வந்து இங்கே $4 இல்லை 4.5 தான் இருக்கும். ஸோ சீஸ் வந்து குட்டி குட்டி குவான்டிட்டிஸில் வேணும் அப்படின்னா இந்த கடையில் வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே நேந்திரம் பனானா வந்து பழமாகவும் கிடைக்கும், காயாகவும் இருக்கும். சிப்ஸ் போடுறதுக்கு வேணும்னா இந்த கடையில் வாங்கிப்பேன். அது தவிர பார்த்திங்கன்னா கோவா இருக்கும், மினி மஃபின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் இங்கே வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் டார்ட்டியாஸ் வந்து இங்கே வாங்கிப்பேன். பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே சீப்பராகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் டொமேட்டோ, அவகாடோ, குக்கும்பர்னால் ஒரு $6 $7 முடிஞ்சிடும். அப்படி இல்லை இது எல்லாமே நாங்கள் பாஸ்தாலேருந்து எல்லாமே வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு $70 கிட்ட வந்துடும். ஏதாவது ஒரு கடை ஸ்கிப் பண்ணாலும் இந்த கடையில் வந்து மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா எல்லாமே அவைலபிள் தான். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா டெஸ்லாவோட இந்த சைபர் ட்ரக்கை வந்து ரொம்ப ஆஃபனாகவே பார்க்குறோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு, திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய வேலையாக இருக்க போது. இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஓடி போயிட்டு ஐபேடில் உட்காந்துருவாங்க. அதுக்கு பெட்டராக வந்து ஏதாவது வேலை கொடுத்தோன்னா ஒழுங்காக அதை பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட முருங்கைக்கீரையை கொடுத்துருக்கேன், ஸோ அவங்க க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன், ஸோ தட் ஈஸியாக இருக்கும்னு. ஷாப்பிங் பண்ணுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லா ஐட்டம்ஸும் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக வந்து ஃப்ரோசனில் பீஸ் வாங்குவேன். அப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்து ஃப்ரோசனில் கிடைக்கும், ஸோ நான் அது வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் நான் ட்ரம் ஸ்டிக் சொல்லியிருந்தேன், முருங்கைக்காய், அது வந்து இந்த பிராண்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து அதே வாடிலால் பிராண்ட்லேயே இருக்கும், ஸோ அதை வாங்கிக்கலாம். துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டமில் கிடைக்கும். நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், வாங்கின ஒரு பேக்கெட் கூட காலி பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டு அதையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.